கடவுள் ஏன் எல்லா சிறை கதவுகளையும் தகர்த்து திறந்தார்? கைதிகள் உள்ளே இருக்க. பவுல் சீலா மக்களுக்கு உதவியதால் பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு அடிக்கப்பட்டனர். அவர்கள் மிக ஆழமான இருண்ட சிறையில் கால்கள் கனமான மரக்கட்டைகளில் பூட்டப்பட்டு அடைக்கப்பட்டனர். புகார் செய்யாமல் அவர்கள் நள்ளிரவில் கடவுளை புகழ்ந்து பாடினர். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் கதவுகளை திறந்து சங்கிலிகள் அனைத்தையும் உடைத்தது. சிறை காவலர் பீதியுடன் விழித்தார். ரோமானிய சட்டப்படி கைதி தப்பித்தால் காவலர் தூக்கிலிடப்படுவார். திறந்த கதவுகளை கண்டதும் கைதிகள் தப்பிவிட்டனர் என உறுதியாக தன் உயிரை மாய்க்க வாளை உருவினார். உன்னை வருத்தாதே, நாம் இங்கே. என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசுவை நம்புங்கள், நீயும் உன் குடும்பமும் இரட்சிக்கப்படுவீர்கள். அன்றிரவு சிறை காவலர் அவர்களின் காயங்களை கழுவி தன் குடும்பத்துடன் ஞான ஸ்நானம் பெற்றார். அவர் இரவை விரக்தியுடன் தொடங்கி மகிழ்ச்சியுடன் முடித்தார். சில சமயங்களில் நீங்கள் தப்பி ஓடுவதற்காக அல்ல, ஆனால் தற்போது உடைந்து போயிருக்கும் ஒருவரை காப்பாற்றுவதற்காகவே கடவுள் ஒரு கதவை திறக்கிறார். கடவுள் உங்கள் வாழ்வால் மற்றவரை காக்கிறார் என நம்பினால் ஆமென் என டைப் செய்து நான் நம்புகிறேன் என சொல்லுங்கள்.